வணக்கம். மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 56வது பிறந்த நாளை கொண்டாடும் ஜனாதிபதி அனுர. அனுர கட்சிக்குள் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். பதவி விலகும் முக்கிய நபர். மஹிந்த தேசப்பிரியவின் வீட்டில் கொள்ளை. லாஃப் எரிவாயு தட்டுப்பாடு. ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு. மன்னாரில் உயிரிழந்த இளம் தாயின் மரணம் தொடர்பில் நேரில் சென்று ஆராய்ந்த எம்பி. ஈழ விடுதலை போரில் விதையான மாவீரர்களின் தியாகம் வீண் போகாது. ஸ்ரீதரன் எம்பி. தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தல் தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் தனது 56வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவர் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டம் கெலைவெலை எனும் ஊரில் 1968ஆம் ஆண்டு நவம்பர் 24 பிறந்தார். அனுரகுமார தனது பாடசாலை கல்வியை தம்புத்தேகம காமினி மகாவித்தியாலயத்திலும் தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலும் கற்றார். தனது பாடசாலையில் இருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான முதலாவது மாணவராக விளங்கிய இவர் பாடசாலை நாட்களில் இருந்தே மக்கள் விடுதலை முன்னணியின் செயற்பாட்டாளராக இருந்ததோடு அக்கட்சியில் 1987 இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைந்த அவர் சில மாதங்களுக்கு பிறகு அச்சுறுத்தல் காரணமாக வெளியேறி ஓராண்டு கழித்து 1992 கல்லணை பல்கலைக்கழகத்திற்கு மாற்றப்பட்டு 1995 இளம் அறிவியல் பட்டத்துடன் வெளியேறினார். 2000 நாடாளுமன்ற தேர்தலை அடுத்து கட்சியின் தேசிய பட்டியலில் நாடாளுமன்றம் சென்றார். 2001 தேர்தலில் மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினரானார். பின்னர் செப்டம்பர் 2015 முதல் டிசம்பர் 2018 வரை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் தலைமை கொறடாவாக பணியாற்றினார். 2014 பிப்ரவரி 2 அன்று மக்கள் விடுதலை முன்னணியின் 17வது தேசிய மாநாட்டின் போது சோமவன்ச அமரசிங்கவிற்கு பின் கட்சியின் புதிய தலைவராக அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டார். 2019 ஆகஸ்ட் 18ஆம் திகதி அன்று மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசியல் கூட்டமைப்பான தேசிய மக்கள் சக்தி 2019 ஜனாதிபதி தேர்தலில் அனுர தனது ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார் என்று அறிவித்தது. இத்தேர்தலில் திசாநாயக்க 4,18,553 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்றார். மீண்டும் 2024 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு 56,34,915 வாக்குகளை பெற்று இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக காணப்படுகின்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் ரில்வின் சில்வா இதுவரை தான் வகித்து வந்த பதவி மற்றும் பொறுப்புகளிலிருந்து விடுபட தீர்மானித்துள்ளார். நீண்ட காலமாக கட்சிக்காக பணியாற்றிய நிலையில் மற்றொருவருக்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவருக்கு பதிலாக பிரேரிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட உறுப்பினர்களில் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவின் பெயர் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்சிக்காக நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய நிலையில் பாரியதொரு வெற்றியை பெற முடிந்துள்ளதாக ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அந்த பதவிகளிலிருந்து விலகி ஓய்வெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் கட்சி தகவல் தெரிவிக்கின்றன. அறுதி பெரும்பான்மை பலத்துடன் சமகால அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அனுபவம் வாய்ந்த ஒருவரான ரில்வின் சில்வாவின் ஆதரவு எப்போதும் கட்சிக்கு தேவை என சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் தேர்தலில் போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியவின் வீட்டில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மஹிந்த தேசப்பிரியவின் அம்பலாங்கொடையில் அமைந்துள்ள வீட்டிலேயே இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மஹிந்த தேசப்பிரியவின் மனைவி அம்பலாங்கொடை காவல் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார். சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 எரிவாயு கொள்கலன்கள்,
ஒரு தொலைக்காட்சி, 2 தங்க நகைகள் மற்றும் 4 கைக்கடிகாரங்கள் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் வசித்து வரும் மஹிந்த தேசப்பிரியவும் அவரது மனைவியும் நேற்றைய தினம் அம்பலாங்கொடையில் உள்ள தங்களது வீட்டிற்கு சென்றிருந்த போது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் லாஃப் எரிவாயு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 3000 மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதாந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணித்துள்ளார். இது தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் 7500 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு சந்தைக்கு எல்பி எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் செய்ய இது அவசியமானது. இந்த நிலையில் 9000 மெட்ரிக் டன் எரிவாயுவை லாஃப் கேஸ் நிறுவனம் அடுத்த 3 மாதங்களுக்கு உள்நாட்டு விற்பனைக்கு அனுமதிக்க வேண்டும். இது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21 வரை நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது உயிரிழந்த இளம் தாயான வனஜா மற்றும் அவரது சிசுவின் மரணம் தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான ப சத்தியலிங்கம் நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். இறந்த தாயார் மற்றும் சிசுவின் குடும்பத்தினரை நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று மன்னாரில் உள்ள அவர்களது இல்லத்துக்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடினார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இவ்விடயம் தொடர்பில் தமக்கான நீதியை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழந்த தாயாரின் ஆவணங்களை பரிசோதித்து அதன் விவரங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றுச் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனவிடுதலை என்ற சத்திய இலட்சியத்திற்காக தம் உயிர்களை அர்ப்பணம் செய்த எமது தேசத்தின் வீரமறவர்களது தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு மாவீரர்களின் உயிர்கொடைக்கான விலையை காலம் எங்கள் கரங்களில் ஒரு நாள் கையளித்தே ஆகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாவீரர் வாரத்தை முன்னிட்டு மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோரை மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்ற போது அதில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இனத்தின் வரலாற்றை தம் இருப்பை நிலைநாட்டுவதற்காக எமது இனத்தின் புதல்வர்கள் புரிந்திருக்கும் ஆகப்பெரும் தியாகத்தை இந்த தலைமுறை உணர வேண்டும். ஈழத்தமிழர்களின் இருப்பு உறுதிப்படும் என்பதை உணர்ந்தவர்களாக மாவீரர் மாண்பையும் அவர்களது பற்றுறுதிமிக்க தமிழ் தேசிய கொள்கையையும் ஈழ விடுதலை போரின் நியாயாதிக்கங்களையும் உணர்ந்த சமூகமாக எங்களின் இளையோரை புடம்போடுவதே மாவீரர்களுக்கும் அவர்களை மடியீந்த பெற்றோருக்கும் நாங்கள் செய்யும் மரியாதையாக இருக்கும். தங்கள் பிள்ளைகளை இந்த தேசத்துக்காக தாரை வார்த்து கொடுத்த பெற்றோர்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு சிதையா வண்ணம் எங்கள் சந்ததியை செதுக்குவோம் என்ற உறுதியை வழங்குவதொன்றே நிறைவை தரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வினை நினைவு கூறுவதற்கு தமிழர் தாயக பகுதிகளில் மக்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் அமையப்பெற்ற இடங்களில் சிகப்பு மஞ்சள் கொடிகள் அந்த மாவீரர்களை அடையாளப்படுத்தி நிற்கின்றன. முல்லைத்தீவு நகரத்தின் சுற்றுவட்ட பாதை மற்றும் சந்தை விரைவான பகுதிகளில் சிகப்பு மஞ்சள் கொடிகள் அலங்கரிக்கப்பட்டு மாவீரர் எழுச்சி நாட்கள் மக்கள் நிலைவெழுச்சியுடன் நினைவுகூர தயாராகி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் அரசியல் கட்சிகளுக்கான புதிய அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சிக்கலான நிலைமையை எதிர்கொண்டுள்ளன. குறித்த அரசியல் கட்சிகள் தங்கள் செயற்குழுவில் கூடி கலந்துரையாடி தேசிய பட்டியல் தொடர்பில் இறுதி செய்யப்பட்ட பெயர்களை மட்டுமே தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்குமாறு சகல அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. அந்தந்த அரசியல் கட்சிகளின் உள்ளக பிரச்சனைகளை கட்சி மட்டத்திலேயே தீர்த்துக் கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு அவற்றுக்கு பொறுப்பு கூற முடியாது என்றும் குறித்த அறிவுறுத்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தத்தமது உள்ளக பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்து கொண்டு தேசிய பட்டியலுக்கான பெயர்களை பரிந்துரை செய்ய வேண்டுமே தவிர அது தொடர்பான பிணக்குகளை தீர்த்து கொள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவை நாட வேண்டாம் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார்.